ஹாய் மக்களே, ரொம்ப நாளுக்கு முன்னாடி கொடிஷியாவில் அக்ரி இண்டெக்ஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கு நாங்களும் போயிருந்தோங்க. அப்புறம் ஏங்க இவ்வளோ லேட்டாக அப்லோட் பண்ணுறீங்கன்னு கேட்டால், என்னோடய ஃபோனில் கொஞ்சம் ப்ராப்ளம்ங்க. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்லோட் பண்ணுறதுக்கு. சரியான கூட்டங்க. நாங்கள் கடைசி நாள் தான் போயிருந்தோம். கூட்டம் இருக்காதுன்னு பார்த்தா எக்கச்சக்க கூட்டம். பாருங்களேன், டிக்கெட் எடுக்கிற இடத்துலையே இவ்வளோ கூட்டம் இருந்துச்சுங்க. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு போனால் மழையோ மழை, நல்ல மழைங்க கோயம்புத்தூரில். சரி, மலையெல்லாம் தாண்டி நாங்கள் வேற போகும்போது எங்கள் பையனையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அதனால் கொஞ்சம் சிரமமாக தாங்க இருந்தது. ஒவ்வொரு செக்ஷனாக பிரித்து டி வரைக்கும் ஹால் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு ஹால்லையும் விதையிலிருந்து ஆரம்பித்து அது அறுவடைக்கு வந்து அது அறுவடை பண்ணுற வரைக்கும் உண்டான எல்லா ஜாமானத்தையும் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ஏ ஹால் போயிருந்தோங்க. ஏ ஹாலில் அக்ரிக்கு தேவையான அந்த இரிகேஷனுக்கு தேவையான பைப்புகள், ஓஸு, அதனுடைய ஜாயின்ஸு, அப்புறம் மருந்தடிக்கிற ஸ்ப்ரேயர், அப்புறம் பில்லு கட் பண்ணுற மிஷின்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய இடத்துல அரசு மானியம் கொடுக்கறதெல்லாம் என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. மக்கள் வந்தால் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி செட்டப் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. சேரெல்லாம் போட்டு செட் பண்ணியிருந்தாங்க. நிறைய கம்பெனிஸ், நிறைய புது புது இனோவேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து புது லான்ச் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. பாருங்களேன், இதை மிஸ் பண்ணாதீங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. விவசாயிக்கு தான் இதை போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. விவசாயம் தெரியாதவங்க கூட குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகலாங்க. அவங்களாம் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. நிறையா கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நைஃப்ஸு அது வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன பிளான்ட்ஸ், நம்ம வீட்டில் பூச்செடியெல்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதெல்லாம் கட் பண்ணுற குட்டி குட்டி கத்தி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நான் ரொம்ப நாளாக ரோஸ் செடியெல்லாம் வந்து ஒரு கட்டை வச்சு அருவாள் வச்சு கட் பண்ணுவேங்க. அது என்ன ஆகும்னா, எப்படி இருந்தாலும் குறைஞ்சது 2-3 கையில் ஏறிடும். அதனால வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி அவர் எனக்கு புதுசாக 2 கட் பண்ணுற கட்டர் வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, இது வந்துங்க மருந்தடிக்கிற மிஷின். நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம ட்ரோன் வந்து கேமரா தான் பார்த்துருப்போம் இல்லைங்களா. இது வந்து கீழே இருக்க டேங்க்கில் மருந்தை ஃபில் பண்ணிட்டோன்னா மேலேருந்து மருந்தை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு, வாழைக்காடு, அதுக்கப்புறம் தென்னந்தோப்புலாம் மருந்தடிக்கிறதுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கும் அப்படின்னாங்க. நாட்டு தேன், அப்புறம் நாட்டு தேன்லேயே வந்து கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ண மாதிரி அந்த மாதிரிலாம் நிறையா கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ நர்சரிக்கு போனாங்க. நர்சரிலையும் அப்படிதாங்க, எக்கச்சக்கமான கூட்டம். வந்தவங்க எல்லாருமே செடி வாங்காமல் போனாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. சின்ன செடியாவது கையில் வச்சுருக்காங்க. நம்ம வீட்டு தோட்டங்களில் நடுறதுக்கு மிளகா நாற்று, கத்தரி நாற்று எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறைய வந்து பால்சம் பிளான்ட்ஸ், அவருடைய அந்த பல்ப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நான் கூட 3 செடி வாங்கினேங்க. என்னென்னா, சிகப்பு கொய்யா வாங்கினேன். அதுக்கப்புறம் கிராம்பு செடி வளரும் அப்படின்னாங்க. நம்ம ஏரியாவுக்கு வருமானு டவுட்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அது வாங்கினேங்க. அப்புறம் நாட்டு ரக அவகேடோ செடி 2 வாங்கினேங்க. இதெல்லாம் நட்டு இதெல்லாம் எந்த அளவு வருது அப்படின்னு வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் விதைகளும் நான் நிறைய வாங்கினேங்க. அவரைக்காவன்னா எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, புது விதமான அவரை என்ன இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அந்த மூக்குத்தி அவரை, விசிறி அவரைன்னெல்லாம் நிறைய சொன்னாங்க. அதெல்லாம் வாங்கினோங்க. பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிளான்ட் வந்து 5,50,000 ரூபாயாங்க. அதை வந்து டார்ஃபிசம்ங்கிற முறையில் பெரிய மரத்தை சின்னதாக்கி ஜெனட்டிக்கலாக வளர்த்தி வச்சுருந்தாங்க. ஒரு ட்ரம்மில் வச்சுருந்தாங்க. நான் ஏதோ ஒரு 10,000 15,000 இருக்கும் அப்படின்னு போய் பார்த்தா 5,50,000. ஆஹா அப்படின்னு ஆயிடுச்சு. பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து விதைகள். ரொம்ப டயர்டாயிடுச்சுங்க. ஒரு பக்கம் தேங்காய் பால் கொடுத்தாங்க, குடிச்சிட்டு தெம்பாக போனோம். 1000 வாழை அப்படின்னு சொல்லிங்க, ஒரு தாரில் 1000 வாழைங்க. சாப்பிட முடியுமா அப்படின்னு பார்த்தா சாப்பிட முடியாதுங்க. அழகுக்கு தான் பார்க்க முடியும். அதனுடைய மேலேருந்து 2 பழம் பிச்சு கொடுத்தாங்க. ஏன்னா இனி நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோங்க, இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு பெரிய வித்தியாசம் இல்லைங்க, நார்மலாக எல்லா பழப்பழம் மாதிரி தான் இருந்தது. அங்கே இருந்த கைவினை பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துட்டோங்க. உங்கள் எத்தனை பேர் அக்ரி இண்டெக்ஸ் போயிருக்கீங்க?